தமிழக பாஜகவின் தலைவர் பதவியை அண்ணாமலை கிட்ட இருந்து பிடுங்க அவருடைய விசுவாசிகள் அந்த பதவிக்கு வந்த நயினார உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நாலா பக்கத்திலிருந்தும் தாக்குதல்களை தொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இப்ப பார்க்க போறோம். தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நாள்ல இருந்தே உட்கட்சியில நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அரசியல் தொடங்கிடுச்சு. அண்ணாமலை ஆதரவு தரப்பினர் சமூக வலைதளங்கள்ல நயினார தொடர்ந்து கடுமையா விமர்சித்து பெரும் நெருக்கடிகளை கொடுத்துட்டு வராங்க. சமீபத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ், டிடிவி, நயினார் கூட்டணி கட்சிகளுக்கு சரியாக மரியாதையை கொடுக்கலன்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டினாங்க. அடுத்து டில்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்த தகவல் நயினாருக்கு தெரியாமல் போனதாக தகவல் வெளிவந்திருக்கு. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில தான் செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னை ECRல பாஜக சிந்தனை அமர்வு கூட்டம் நடைபெற்றது. இதுல பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல மூத்த தலைவர்கள் பலருமே நயினாருக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. இது குறித்து கமலாலய வட்டாரம் கூட்டம் ஆரம்பிச்சதும் பேசின கேசவ விநாயகம் பல இடங்கள்ல நமது பூத்துக்கள் மிகவும் பலவீனமா இருக்குது, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொன்னார். இதுக்கு பதிலளித்த கருப்பு முருகானந்தம், நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் டிடிவி, OPS-ஐ மீண்டும் நம் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். நயினார் மீதான அதிருப்தியால தான் அவர்கள் வெளியேறினார்கள் அப்படின்னு நயினார் பக்கமே பந்த திருப்பி விட்டுட்டாங்க. இதுக்கு நயினார் நாகேந்திரன், டிடிவி, OPS விலகலுக்கு நமது கட்சியில இருக்கிற சிலர் தான் காரணம், ஆனா கடைசியில என்ன எல்லாரும் குற்றம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு கரு நாகராஜன் பேசினார். அவரு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கம்னு பேச தொடங்கிட்டார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச PL சந்தோஷ், கூட்டத்துல அண்ணாமலை இல்லாத போது ஏன் அவருக்கு வணக்கம் சொல்றீங்க அப்படின்னு ஒரு குட்டு வச்சாரு. அதன் பிறகு மைக் பிடித்த கராத்தே தியாகராஜன், திமுக கூட்டணி பலமா இருக்குது, அதனால டிடிவி, OPS உள்ளிட்ட எல்லாரையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அப்ப நயினார், திமுக ஒரு தொகுதிக்கு ரூபாய் 15 கோடியை செலவழிக்க திட்டமிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதனால கோபமடைந்த கராத்தே தியாகராஜன், 15 கோடி இல்ல, தொகுதிக்கு 20 கோடியை செலவு செய்ய திமுக முடிவு செஞ்சு பணத்தை அனுப்பியும் வச்சுட்டாங்கன்னு அப்படியே வெடிச்சார். இதை தொடர்ந்து டால்பின் ஸ்ரீதர், களத்துல கடும் போட்டி நிலவுது, நடிகர் விஜய்க்கு அதிகப்படியான கூட்டம் வருது அப்படின்னு சொன்னார். அதுக்கு சரத்குமார், நடிகருக்கு வரும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். மீண்டும் எழுந்த கராத்தே தியாகராஜன், சரத் சொல்றது சரிதான், 1996ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சாரு சரத். அப்போ லட்சக்கணக்குல கூட்டம் கூடுச்சு, ஆனா பர்கூர் தேர்தல்ல ஜெயலலிதாவே தோற்று போயிட்டாரு. மூப்பனார் நினைவிட விவகாரத்துல தேவையில்லாம செல்வ பெருந்தகை தரப்பு அரசியல் செய்து வருகிறது, அதனால மோடியையும் அமித்ஷாவையும் அழைத்து வந்து அங்க மரியாதை செய்யும் நிகழ்வை நடத்தணும்னு சொன்னாரு. இதற்கிடையில தாமதமாக கூட்டத்துக்கு வந்த அண்ணாமலை, தமிழகத்துல பிரதான கட்சிகள் எல்லாமே தேர்தல் வேலைகளை தொடங்கிடுச்சு, ஆனா நாம இன்னும் பெரிதா எந்த முயற்சியும் எடுத்ததா தெரியல, இந்த முறை விஜய் வர்றதால மும்முனை போட்டி நிலவும், 18 முதல் 39 வயது வரையிலான 2.28 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இந்த இளைஞர்களுடன் நாம் இன்னும் இணையவே இல்லை, அதற்கான திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு மாநில தலைமையை குற்றம் சாட்டினார். அதனால நயினார் நாகேந்திரன் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நயினாருடைய ஆதரவாளர்களோ அனைத்தையும் எதிர்கொள்ளும் திறமை அண்ணனுக்கு இருக்கிறதால அண்ணனை மாநில தலைவராகவே நியமித்திருக்கிறார்கள். அண்ணாமலை தரப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தன்னுடைய மகன் தலைமையில தனியாக IT விங் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் அண்ணன் நயினார். இனிமேதான் அண்ணனுடைய அதிரடி அரசியலே இருக்குது அப்படின்னு பில்டப்பா சொன்னாங்க. நயினார் நாகேந்திரனுக்கு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் பற்றி தமிழக பாஜகவுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, அப்படி எந்தவித நெருக்கடியும் நயினார் நாகேந்திரனுக்கு இல்ல, சிந்தனை அமர்வு கூட்டத்தின் போது வரும் தேர்தலில் எப்படி பணியாற்றணும், என்னென்ன வியூகங்களை வகுக்கணும் அப்படின்னு தான் தலைவர்கள் பேசணும்.
நயினார் பற்றியோ இல்ல கூட்டணி கட்சிகள் பற்றியோ அண்ணாமலையோ அல்லது வேறு தலைவர்களோ வேற எதையுமே பேசல. சிலர் தேவையில்லாம இப்படியான வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அதுல எள்ளு அளவு கூட உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த கூட்டத்துல நேரடியா யாரும் யாரையும் தாக்கல. அங்க பேசியவர்கள் எல்லாம் பொடி வைத்து நயினாரை தாக்கினார்கள். அப்படி தாக்கியவர்கள்ல பெரும்பாலானவங்க அண்ணாமலையுடைய கைக்கூலிகளாம். எப்படியோ கத்திரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.